மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்து வருகிறார். திமுக ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது தேனி மாவட்டம், குறிப்பாக நமது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தேனி பகுதி இன்றைக்கு கேட்பாரற்று இங்கே பல்வேறு பிரச்சனைகள், சுகாதார சீர்கேடுகள், இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சரிவர அவர்கள் நிறைவேற்றி தராமல் இருக்கிறார்கள். முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னவற்றை ஏதாவது நிறைவேற்றி தந்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் யாருக்கும் திமுக ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது. வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கும் சரி, வெளியிலே செல்கின்ற பெண்களுக்கும் சரி இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. அதுபோல யாருடைய உயிருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி இங்கே உருவாக்கின நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி என்றாலே, தேனி மாவட்டம் என்றாலே இது அம்மாவின் மாவட்டம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, டாக்டர் கதிர்காம அவர்கள் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்ற நீங்கள் அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியே அமைய வேண்டும் என்று தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்ட போது குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.